ஹாய் ஃப்ரெண்ட், சூப்பரான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சிம்பிளாக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சுக்கோங்க, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அரிஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிவிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நீளமாக கத்திரிக்காயை ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்கிட்டு மூடி வச்சிங்கன்னா கத்திரிக்காய் அதிலே வெந்துடும், அவியிலே வெந்துடும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், வெரைட்டி ரைஸாகவும் கிளறிக்கலாம். ஒயிட் ரைஸ் எடுத்து அதில் கலர்னிங்கன்னா சூப்பரான வெரைட்டி ரைஸு ரெடி ஆகிடும். 2 in 1 செஞ்சுக்கலாம். சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். சிம்பிளாக 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் பொரியல். நீங்களும் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.